Welcome back to virtual classroom lectures. So இப்போ நம்ம Python overview பார்க்கலாம். So these are the benefits of Python. It's a high level language and it's very simple and readability. Syntaxலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். And it's interpreted language. ஸோ இந்த கோடை கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிற நீட் கிடையாது. And then it's a cross platform. ஸோ வேரியஸ் ஓஎஸில் ஒர்க் பண்ண முடியும். விண்டோஸ் ஓஎஸ் ஆர் மேக் ஆர் லினக்ஸ் ஓஎஸில் ஒர்க் பண்ண முடியும். இட் ஹாஸ் அ லார்ஜ் வால்யூம் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸ். ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக இம்போர்ட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். கோடிங்கோட லைன் ஆஃப் கோட் அதுவும் வந்து மினிமம் கோட்லேயே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் டைனமிக்லி டைப்டு. ஸோ இந்த டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. என்ன டேட்டா ஸ்டோர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோட டேட்டா டைப்பை வந்து அசைன் பண்ணிக்கும். தென் இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இன் ஜென்ரல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ பைத்தான் இஸ் ஆல்சோ ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ ரீயூசபிலிட்டி, மாடுலாரிட்டி, இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ பைத்தானுக்குமே அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய நம்ம சொன்னோம் இல்லையா லைப்ரரி ஃபைல்ஸ். ஸோ நம்பை அப்படிங்கிற லைப்ரரி ஃபைல் வந்து நமக்கு நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங் நம்பர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாண்டாஸ் டேட்டா மேனிப்புலேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நெட்டில் ஃப்ரீலி அவைலபிள், ஈஸியாக நம்மளால் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி பைத்தான் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்கள் சிஸ்டமில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பைத்தான் டைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் பைத்தான் டைப் பண்ணணும், உங்களோட பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதில் போய்ட்டு பைத்தான் இருக்குது, www.python.org. அதில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இருக்குது. இட்ஸ் ஃபார் விண்டோஸ் ஓஎஸ். ஓகே, ஸோ விண்டோஸ் ஓஎஸ் 64 பிட் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து டவுன்லோட் த பைத்தான் 3.11.5 கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். நெட்லேருந்து ஃப்ரீயாக நம்மளால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆனோன்னா அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த இன்ஸ்டலேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். பைத்தான் வந்து ஈஸி டு கோட், இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ மெனி லைப்ரரி ஃபைல்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ நம்ம அதையும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப் இந்த மாதிரி லைப்ரரி ஃபைல்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த இன்ஸ்டலேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போனீங்கன்னா அங்கே அப்கிரேட் நவ் அண்ட் கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் சொல்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. அப்கிரேட் நவ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ அப்கிரேட் நவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி நமக்கு அப்படியே இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இட்ஸ் இன்ஸ்டால்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போய்ட்டு பை அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐடிஎல்இ பைத்தான் வந்து ஓப்பன் அப்படிங்கிறது காட்டுது. இட்ஸ் ஆப்பு. ஸோ இட்ஸ் இன்சைடு யுவர் சிஸ்டம். பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஸோ பைத்தான் இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைத்தான் நம்ம கோடிங் வந்து டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். ஸோ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு வந்து அவுட்புட் ஷோ பண்ணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸிக்யூஷனுக்கு என்ன ஃபைல் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர். நீங்கள் பைத்தானை டவுன்லோட் பண்ணும்பொழுது பைத்தான் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே பைத்தான் 3.12 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் அந்த ஃபைல் தான் ஆக்சுவலாக பைத்தான் இன்டர்பிரிட்டர். அந்த ஃபைல் என்ன பண்ணுன்னா நம்ம டைப் பண்ணுற பைத்தான் கோடை இன்டர்பிரட் பண்ணி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஓகே, ஸோ இதில் பைத்தான் ஷெல் இருக்குது. பைத்தான் ஷெல் அப்படிங்கிறது இட்ஸ் அ பைத்தான் இன்டர்பிரிட்டர். அண்ட் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான வேஸில் உங்களோட பைத்தான் கோடை ரன் பண்ண முடியும். ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் பைத்தான் ஷெல் அண்ட் வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டர். பைத்தான் ஷெல் அப்படிங்கிறது இட்ஸ் இன்ட்ராக்டிவ் என்வரான்மெண்ட். டைரெக்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும், இமீடியட்டாக அவுட்புட் ஷோ பண்ணும்.
ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோடுக்கு வந்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். கோடு பண்ண உங்களுக்கு இமீடியட்டாக அவுட்புட் வரும். பைத்தான் இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது ஒரு ஹோல் ஃபைல் பைத்தான் ஃபைலையே ரீட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும், லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ இப்போ ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்குது, பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குன்னா அது சிங்கிள் ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேஸில் ரன் பண்ண முடியும். ஒன் இஸ் பைத்தான் ஷெல் அண்ட் பைத்தான் இன்டர்பிரிட்டர். கோடு டைப் பண்ணி அவுட்புட் ஷோ பண்ணால் பைத்தான் ஷெல் யூஸ் பண்ணுங்கள். பைத்தான் ஃபைலாக ஒரு கோடிங் ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பைத்தான் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணலாம். இது எப்படி லைவாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும். இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, நான் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னென்னு. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மோடில் ரன் ஆகும். ஒன் இஸ் இன்ட்ராக்டிவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷெல் ஃபைல்ஸ் டைரெக்டாக இமீடியட்டாக அவுட்புட் வருது. ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள், பைத்தான்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 3 சிம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பைத்தானோட கமெண்ட்ஸை கொடுக்க உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோடுங்கிறது ஓவரால் உங்களோட ஃபைலை ஃபுல்லாக ஒரு ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டை ஃபுல்லாக ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலை அப்படியே ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க லைன் பை லைனாக அது எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அதில் கோடிங் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் டாட் பைன்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு பைத்தான் ஃபைல் நேம் டாட் பைன்னு கொடுத்து இந்த ஃபைல் நேம்ங்கிறது ஸ்கிரிப்ட், அந்த ஃபைலுக்குள்ளே கண்டென்ட் எழுதிருக்கீங்களே அதுதான் பைத்தான் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா பைத்தான் ஃபைல் வந்து ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஓகே, ஸோ எப்படி பைத்தானை ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேஸில் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பைத்தான் இன்டர்பிரிட்டர் கமாண்ட் லைன்லேயும் பண்ணலாம், ஷெல்லையும் பண்ணலாம். இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடு. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணுறது, இது வந்து இன்டர்பிரிட்டர் மோடில் வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஐடிஇ. ஸோ ஐடிஇ யூஸ் பண்ணி எப்படி பைத்தானை ரன் பண்ணலாம் அண்ட் ஆன்லைனில் பைத்தான் எடிட்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பைத்தான் இன்டர்பிரிட்டர் கமாண்ட் மோட்லேயும் ஒர்க் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து ஷெல்லையும் ஒர்க் பண்ணலாம். இதை வந்து தான் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பைத்தான்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த இது வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உடனே இமீடியட்டாக அவுட்புட் வரும். 3+2ன்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் தான் போக முடியும். இது நீங்கள் ஐடியலி ஷெல் ஓப்பன் பண்ணியும் இதே மாதிரி பண்ணலாம். இது ரெண்டுத்துலேயும் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா உங்களால் இந்த கண்டென்ட்டை சேவ் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் இதை சேமாக நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா அது அப்போதைக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அது சேவ் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் வந்து உங்களால் ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, இதே இன்டர்பிரிட்டர் மோட் அப்படிங்கிறது ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் அதை எடுத்து திரும்ப ஒர்க் பண்ணி பார்க்கலாம், எடிட்டிங் பண்ணலாம், அது எல்லாமே பண்ணலாம். இங்கே காப்பி பேஸ்ட்டோ எடிட்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டாக ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட்பேடு ஆர் நோட்பேட் ++ ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், ஃபைல் நேம் ஏதாவது கொடுத்து .py சேவ் பண்ணிக்கோங்க. உள்ள கோடு பைத்தான் கோடை வந்து டைப் பண்ணுங்கள். சாம்பிளுக்கு சிம்பிளாக பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு நான் கொடுத்துருக்கேன். ஃபைலை சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணலன்னா கண்டென்ட் உள்ள எதுவும் இருக்காது. ஸோ ஃபைலை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், கமெண்ட் ப்ராம்ப்டில் போகணும், பைத்தான்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் .py அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் என்னவோ அது ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா திரும்ப இதே ஃபைல் ஓப்பன் பண்ணி இதிலே கோடு ஆட் பண்ணி உங்களால் திரும்ப இதே மாதிரி ரன் பண்ணிங்கன்னா அந்த ஆட் பண்ண கோடோட அவுட்புட்டும் வரும். பட் ப்ரீவியஸ் மோடில் இன்ட்ராக்டிவ் மோடில் உங்களால் அது பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐடிஇயில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் சப்ளிம் டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஐடிஇ ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் வே ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள், கோடை டைப் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஆன்லைன் பைத்தான் எடிட்டர் கூகுள் கோலாப் இருக்குது. ஸோ கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுள் கோலாப்குள்ளே போங்க, உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நோட் புக் க்ரியேட் பண்ணிங்க, பைத்தான் கோட் ஆட் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், அவுட்புட் ஷோ பண்ணலாம். ஓகே, இது எல்லாத்தையும் எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணலாங்கிறது 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஐடிஎல்இ பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடிஎல் ஷெல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போய்ட்டு இப்போ நம்ம
பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாவது கண்டென்ட் கொடுத்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இதே இடத்துல பிரிண்ட் ஆகும். இதை தான் நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறோம், ஷெல்லில் பண்ணுறது. நெக்ஸ்ட் இதே இன்ட்ராக்டிவ் மோட் கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு நீங்கள் பைத்தான் -- வெர்ஷன் கொடுத்திங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா பைத்தானோட வெர்ஷனை ஷோ பண்ணும். ஸோ இங்கே வெர்ஷன் ஷோ ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரிபிள் > சிம்பிள் வந்துடும். இப்போ போய்ட்டு நீங்கள் உங்களோட லைன் ஸ்கிரிப்ட்ஸை கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பிரிண்ட்டு ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அடுத்து 2+3 கொடுத்திங்கன்னா ஆன்சர்ஸ் அப்படியே அந்த இடத்துல பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதை சேவ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் ஐடியலி ஷெல்லுலேயும் ஐடியலி கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறது. இது வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோடுக்கு போகலாம். ஸோ சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நோட்பேட் டைப் பண்ணிங்கன்னா நோட்பேட் ஓப்பன் ஆயிரும். நோட்பேடில் போய்ட்டு உங்களோட கண்டென்ட்டு பைத்தான் கண்டென்ட்டை கொடுங்க. ஸோ இங்கேயும் அகெயின் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் கொடுக்குறேன். ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அது சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக நான் இங்கே செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. ஃபைலில் போங்க, சேவஸ் கொடுங்க. ஃபைல் நேம் எந்த பாத்தில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இங்கே ஈகோலனில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள ஃபைல் நேம் சூஸ் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் கொடுக்குறேன். .py அப்போ அது பைத்தான் ஃபைலுங்கிறனால .py கொடுக்கணும். கீழே ஆல் ஃபைல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்கள் ஃபைல் வந்து ஈகோலனில் சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈகோலன் உள்ளே போங்க. சாம்பிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பிள் ஃபோல்டருக்குள்ளே டெமோ அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அகைன் கமெண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே தான் ரன் பண்ண போகிறோம். சிஎம்டி கொடுங்க. முன்னாடி கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் பைத்தானோட இன்ட்ராக்டிவ் மோட் பண்ணோம், இங்கே ஸ்கிரிப்ட் மோட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணால் பைத்தான் வந்து யூஸ்வலாக யூசர்ஸ் மோடில் இருக்கும். அதுலேருந்து வெளில வரதுக்கு CD டாட் சேஞ்ச் டேரக்டரி. ஸோ ஈகோலனுக்குள்ளே தான் நம்ம ஃபைல் இருக்கும். ஸோ ஈகோலனுக்குள்ளே போகணும். அது உள்ள சாம்பிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகிறதுனால CD சாம்பிள். இப்போ ஃபோல்டர் உள்ளே போயாச்சு. ஸோ பைத்தான் கொடுத்துட்டு ஃபைல் நேம் demo.py கொடுத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் ஷோ ஆகும். இது வந்து ஹோல் ஃபைலை அப்படியே ரன் பண்ணி உங்களோட அவுட்புட்டை ஷோ பண்ணுது. தட் இஸ் ஸ்கிரிப்ட் மோடு. ஓகே, லார்ஜ் கோடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மோடில் தான் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 பார்த்தது இன்ட்ராக்டிவ் மோட், ஐடியலி கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே பண்ணது. இப்போ பண்ணது கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே ஸ்கிரிப்ட் மோட். நெக்ஸ்ட்டு வந்து IDE ஒர்க் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ உங்களோட சர்ச் பாக்ஸில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த IDEயில் எப்படி நம்ம வந்து பைத்தானை ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைலில் போங்க, ஃபைல் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுங்க. இப்போது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும், டெக்ஸ்ட் ஃபைலா பைத்தான் ஃபைலா என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து பைத்தான் தான் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கோடை வந்து டைப் பண்ணலாம். ஸோ பிரிண்ட், இங்கே வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டுக்குள்ளே வெல்கம் டு பைத்தான் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போது இதை வந்து நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்து இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி நம்ம வந்து ஈகோலனில் சாம்பிள்ங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். சாம்பிள்ங்கிற ஃபோல்டரில் ஏற்கனவே டெமோ ஃபைல் இருக்குது. இந்த இடத்துல ஃபைல் நேம் வேறு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மை வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ myworld.py கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். முன்னாடி டெமோன்னு மட்டும் இருந்திருக்கும், இப்போ டெமோவும் இருக்கும், மை வேர்ல்டுங்கிற ஃபைல் இருக்கும். இப்போ இதை ரன் பண்ணணும். இங்கேயே நம்ம இதோட டெர்மினல்லே ரன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது இல்லைங்களா, வியூ பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வருதா, ஸோ இந்த டெர்மினல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு டெர்மினல் செஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ டெர்மினல் செஷனில் நீங்கள் எப்படி அங்கே கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே டெர்மினல் இதே விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்து டேரக்டரி சேஞ்ச் பண்ணிங்க. எந்த டேரக்டரியில் உங்கள் கோடு இருக்கோ ஈகோலனில் நம்ம சாம்பிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அந்த டேரக்டரிக்குள்ளே போயிடுங்க. CD சாம்பிள் கொடுத்திங்கன்னா ஃபோல்டர் உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் myworld.py கொடுத்திங்கன்னா உங்களோட இந்த ஃபைல் வந்து ரன் ஆகி அவுட்புட் ஷோ பண்ணும். ஸோ வெல்கம் டு பைத்தான் வேர்ல்டு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் IDE யூஸ் பண்ணி டெர்மினலில் ரன் பண்ணுறது.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன் எடிட்டரில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் கூகுள் கோலாப். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் கோலாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜிமெயில் வேணும், இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் நீங்கள் நார்மல் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிமெயிலில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதை வச்சு நீங்கள் கோலாப்பில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே லாகின் பண்ணாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் இமெயிலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நம்ம கோலாப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஜிமெயில் லாகின் கொடுத்து உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்து மெயிலை உள்ளே லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக. லாகின் நானும் இப்போ பண்ணிட்டேன். பாஸ்வேர்ட் சேவ் பண்ண வேணாம். ஸோ லாகின் பண்ணிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், ஜிமெயில் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட இது ஆத்தென்டிகேட் ஆகிடும். நீங்கள் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் போய்ட்டு கூகுள் கோலாப்னு கொடுத்துக்கோங்க, ஆர் கோலாப்னு கொடுங்க. உங்களுக்கு கோலாபோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெல்கம் டு கோலாப்னு இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லாகின்குள்ளே கோலாப் ஓப்பன் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நியூ நோட் புக்குன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கோட் ப்ளஸ் டெக்ஸ்ட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோடிங்கை தான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் கோட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லோட் ஆகி நம்ம பேஜ் ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ளஸ் கோடை கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்பேஸில் போய்ட்டு நான் ப்ரோக்ராம்ஸ் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே பிரிண்ட் வெல்கம் கூகுள் கோலாப் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபுல் ப்ரோக்ராமையும் டைப் பண்ணி இது ஒர்க் பண்ணலாம். நான் வந்து சாம்பிளுக்காக ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பைத்தான் கோடு இங்கே இந்த எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் எங்கெல்லாம் கொடுத்தனோ அந்த எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ கோலாப் வந்து உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்கிற நெசசிட்டி கிடையாது. பைத்தான் இன்ஸ்டால் பண்ண முடியல, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கோலாப்லேயே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். வெரி ஈஸி மெத்தட். ஸோ நம்ம இப்போ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அந்த இதில் வந்துட்டு ப்ளே பட்டன் இருக்குங்களா, ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே கூகுளே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ரன்னிங் ஸ்பேஸ் எல்லாமே, இதுக்கான சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் எல்லாமே. ஸோ அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகி இதோட அவுட்புட் கீழே ஷோ ஆகும். இவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவுட்புட் இப்போ ஷோ ஆயிடுச்சு. எஸ், நம்ம அங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அவுட்புட் வந்துடுச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.